வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. பெரியவர்களை மரியாதை இல்லாம பேசுனது தப்புத்தேன் 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 அப்படின்னு சொன்னது யாரு தெரியுமா? விஜய் யார வச்சிருந்தாலும் தப்பில்லைன்னு சொன்ன தங்கச்சி பாப்பாதான். தப்பில்லைன்னு சொன்னதோட நிறுத்தினா பரவாயில்ல, யாரெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்களா ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா? உப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டு. அவங்கள ஒருத்தங்க பெரியமாவாமா. என்னதான் இருந்தாலும் படிச்ச புள்ளதாங்க. 465 மார்க்குங்க 10th. தங்கச்சி உங்க மேல தப்பே இல்லம்மா, நீங்க நல்லா படிங்க. திங்க் தமிழா அப்படிங்கிற சேனல் வச்சிருக்கிற சகோதரருக்கு வாழ்த்துக்கள். தோழரே நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க, அதுக்கு தான் வாழ்த்துக்கள். இந்த பாப்பா பேசின முழு வீடியோ பத்தியும் நம்ம பேச போறதுல வைரல் ஆயிட்டு வர அந்த ஷார்ட்ஸ பத்தி தான் பேச போறோம். தாம் பண்ணது தப்புன்னு உணர்றது இருக்குல்லங்க, அதுவே பண்ற பெரிய சரிங்க. தன்னை சரிப்படுத்தி கொண்ட அந்த தங்கச்சிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உணர்ச்சி வாசத்துல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. நான் பெரியவங்களா அப்படி சொல்லிருக்க கூடாது, சிஎம் சார் அப்படி சொல்லிருக்க கூடாது, சீமான் சார் அப்படி சொல்லிருக்க கூடாது. தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. நான் பொதுவா சொல்லிருக்கணும். நான் அவங்கள குறிச்சு சொன்னது என் மேலதான் தப்பு. சொல்ல போனா எங்க பெரியம்மாவும் அந்த வேலை தான் பாக்குறாங்க. எனக்கு வயசுக்கு மீறினவங்கள நான் அப்படி மரியாதை இல்லாம சொல்லிருக்க கூடாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. சீமான் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னது சரிதான். அதுக்காக நம்ம மரியாதை இல்லாம பேசிடக் கூடாதுல்ல. மரியாதை இல்லாம திரு சீமான் அவர்களே நீங்க அப்படி பேசிடக் கூடாதுமா. அந்த சில்ற நாயே சில்ற பையனே அப்படிங்கறதெல்லாம் நாங்க பேசிக்கிறோம், படிக்கிற புள்ள நீங்க பேசிருக்க கூடாது. நீங்க +2 முடிச்சு நல்ல காலேஜுக்கு போய் நல்ல இடத்துக்கு வந்துட்டு நம்ம பேசுவோம். நம்ம எல்லாரும் பேசணும், கண்டிப்பா பேசியே ஆகணும். நம்ம பேசாம வேற யாரு பேச போறா? ஆனா யாருக்காக எப்படி பேசுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கதான் சின்ன சறுக்கலே ஏற்பட்டிருக்கு. இப்ப உங்க தளபதி இருக்காங்கல்ல, தங்க தளபதி, யாரு கூட வேணாலும் வச்சுக்குவாங்க, யாரு கூட வேணாலும் இருப்பாங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்களா? அந்த தளபதி இப்ப கூட டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு சிபிஐ விசாரணைக்கு. எதுக்காக போனாரு தெரியுமா? அப்படியே கார்ல அந்த சன்ரூஃப் ஓபன் பண்ணி அப்படி சந்தோஷமா முகத்தை வச்சு வெளியே நின்னுட்டு டாடா டாடா, ஓ பாய் பாய் டாடா அப்படி சொன்னார்ல, அதுவும் சிரிச்ச முகத்தோட புன்முறுவலோட சிபிஐ அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். அவர் வாழ்க்கையில மிக மோசமான நாள் என்ன நாள் தெரியுமா? இத நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவரே சொல்லியிருக்காரு. இவ்வளவு பெரிய துக்கத்தை, அதாவது இவர் கூட பிறந்த தங்கச்சி இறந்ததை விட அதிகமான துக்கம், இவர் கூடவே இருந்த பொண்டாட்டி தன்னை விட்டுட்டு போனதை விட இல்ல, அது வர்த்தே இல்ல, அதை விட ரொம்ப அதிகமான துக்கம். இவங்க அப்பா அம்மா இவரை விட்டுட்டு போனாங்கல்ல, அதை விட துக்கம். ஆட பெத்த பையனும் புள்ளையுமே போட வேணும்னு விட்டுட்டு போனாங்கல்ல, அதை விட பெரிய துக்கம். அது எல்லாத்தையும் விட திரிஷா வீட்டு நாயி இவர் இப்படி தூக்குறப்ப இப்படி முகத்தை திருப்புச்சுல்ல, அதை விட பெரிய துக்கம். என்ன தெரியுமா? யாரோ கரூர்ல ஒரு 41 பேராமா, அவங்க யாரையுமே இவருக்கு தெரியாது. இவரு பகல் 12 மணிக்கு கரூர் வரதா எல்லாரும் சொல்லி இருந்தாங்க கட்சிக்காரங்க எல்லாம். அதை நம்பி 11:30 மணில இருந்தே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். சோறு தண்ணி இல்லாம மொட்டை வெயில்ல நாய் காத்த மாதிரி காத்து கடந்துகிட்டு நெரிசல் அதிகமாக ஒரு சைக்கிள் கூட எக்ஸ்ட்ரா வர முடியாத அந்த இடத்துக்குள்ள தம்பி, அதாவது உங்க தளபதி, தங்க தளபதி அம்மா பெரிய பஸ்ஸ கொண்டு ஒரு வெறும் 6 பேத்துக்காக நடு கிரவுண்ட்ல நின்னுட்டாங்க. சுத்தியும் லைட் பக்காவா எரியணும், ஏன்னா அங்கதான் ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க. இப்படி டான்ஸ் ஆடும் போது ஒரு நெரிசல் ஏற்படும். அதுக்கும் இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவருதான் பஸ் மேல நெரிசலே இல்லாம இருந்தார்ல, அவ்வளவு ஃப்ரீயா இருந்தாருமா பஸ்ல இவரு, உங்க தங்க தளபதி. இப்ப கூட்டத்துல யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. அது ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் தான் பயங்கரமான துக்கமா இவருக்கு அது மனசுக்கு பட்டிருக்கு. அந்த 2 நாள் இவர் என்ன சரக்கு அடிச்சிட்டு இருந்தாருன்னா, ஆதவர்ஜனா ஏர்போர்ட்ல வச்சு காமிச்சிட்டாரு. ஏன்னா சார்ட்டர்ட் ஃபிளைட்ல இது எதுக்குன்னு தெரியல, ஒன்னா ஆதவர்ஜனா குடிச்சிருக்கணும், இல்லைன்னா உங்க தளபதி குடிச்சிருக்கணும். சரி ஓகே, யாரோ ஒருத்தவங்க குடிக்கிறக்கு எடுத்துட்டு போனாங்க, அதை விடுங்க. அதாவது இந்த குடிகார பயலுக, குடிக்கு எதிரான குடிகார பயலுக அப்படி வச்சுக்கோ. சிபிஐ கூப்பிடுது இவங்களை விசாரணைக்கு. இப்படி விசாரணைக்கு போயிட்டு திரும்பி வர்றப்ப ஒரே சந்தோஷம்ங்க. அதாவது இவர் யாரையும்
அந்த 41 பேரு சாகவும் இல்லையாமா, இவர் மேல அந்த பழியும் இல்லையாமா, இவருக்கும் அந்த 41 பேருக்கு துளி கூட சம்பந்தம் இல்லையாமா, இவர் எங்கேயோ பேசிட்டு இருந்தாராமா, அவங்க எங்கேயோ 41 பேரு செத்துட்டு இருந்தாங்களாமா. ஆட இந்த உத்தரப்பிரதேசத்துல கூட போலே பாபான்னு ஒரு சாமியாரை பார்க்க போய் 100 பேருக்கு மேல செத்து போனாங்களே, அந்த சாமியாருக்கும் அந்த விஷயத்துக்கும் ஒரு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி இதையும் சொல்லி போட்டாங்களாம். அதனால தம்பிக்கு பயங்கர சந்தோஷமாமா, ஆனந்தமாமா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாது அப்படின்னு பாடல, ஆனா அப்படி பாடணும். ஆனா என்ன பாட்டு பாடி இருக்காருன்னா, ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி சேரவே காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுதே ஏதோ ஒரு ஆசை வா வா கதை பேச ஐயையோ. இப்படி எல்லாம் தம்பி ரொம்ப சந்தோஷத்தோட புன்முறுவலோடு ஆனந்தமா 100 வாட்ஸ் பல்பு முகத்துல எரிஞ்சிட்டு கையாட்டிக்கிட்டே சந்தோஷமா வந்தாரு. 41 பேர் சுத்தத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடா, அவசரப்பட்டு காசை வீசிட்டேன்னு தான் வருத்தப்படுறேன். இந்த தளபதிக்காக தான் நம்ம செல்லாக்குட்டி தூய்மை பணியாளர்கள் உட்பட எல்லாத்தையும் சகட்டு மேனிக்கு 465 மார்க் எடுத்து படிச்ச பிள்ளை பேசுற பேச்சா இது அப்படிங்கிற அளவுக்கு. ஆனா தங்கத்து மேல எந்த தப்பும் கிடையாதுங்க. தவறு செய்தவன் வருந்தியாகணும், தப்பு செய்தவன் திருந்தியாகணும். தங்கச்சி திருந்திட்டாங்க, அந்த தவறு செய்த தருதலை எப்ப திருந்த போறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா திங்க் தமிழா, நீங்க இந்த தங்க பாப்பாவை கூப்பிட்டு பேட்டி எடுத்திருக்க கூடாது. இதுவும் சரிதான், அது கரெக்ட், இது ரொம்ப முக்கியமானதுதான். தற்குறிகளின் தலைமை தற்குறி ஒருத்தர் இருக்கிறார்ல, அட அந்த 6 பேருன்னு சொல்றீங்களா, அதையும் தாண்டி ஒரு தலைமை தற்குறி ஒருத்தர் இருக்கிறார்ல, அது வாழ்க்கையில பேட்டிங்கிறது ஒண்ணு கொடுக்கவே கொடுக்காதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஒருவேளை ஏமாந்து குடுத்துச்சுன்னா அதை திருத்திட்டா போதும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா திங்க் தமிழாவின் ஆரம்ப புள்ளி அமர்க்கலமான புள்ளி. ரொம்ப அழகா அந்த பாப்பா பேசுனாங்க. ஆமாங்கண்ணா, தப்பு பண்ணிட்டேங்கண்ணா, அப்படி நான் பேசியிருக்க கூடாது. அந்த கூட்டம், அந்த எந்தோ தளபதி அப்படிங்கிற அந்த வெறிக்காக நான் ஏதேதோ பேசிட்டேன். ஐயோ தங்கக்குட்டி செல்லக்குட்டி, நீங்க தப்பு பண்ணல, நீங்கெல்லாம் இருக்கிற தைரியத்துலதான் உங்க தளபதியே பேசிட்டு இருக்காரு. அதனாலதான் ஸ்கிரிப்ட் படி அழுகுறாரு, ஸ்கிரிப்ட் படி மூக்கு சிந்துறாரு, ஸ்கிரிப்ட் படியே இருமுறாரு, ஸ்கிரிப்ட் படியே காலை நகர்த்தி வைக்கிறாரு. அப்புறம் ஸ்கிரிப்ட் படியே நீங்கெல்லாம் பேசி இப்ப தப்புன்னு சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களை எல்லாம் தூண்டுறாரு. சரிம்மா, உங்க தளபதிக்கு அறிவில்ல, ஸ்கிரிப்ட் படி நடந்துட்டு இருக்காரு, நீங்க தூண்டி விட்டா நீங்களும் அவருக்கு ஏத்த மாதிரி தானே பண்ணுவீங்க. ஆனா பாப்பா கேட்ட அந்த மன்னிப்பு சம்சாரம் அது மின்சாரம் படத்துல வர விசு மாதிரியே கன்வே ஆச்சு. ஏன் அது கூட போய் கனெக்ட் ஆகணும்? வேதம் புதிதுல வர அந்த பையனும் சத்யராஜோட அந்த சீன் கூட கனெக்ட் பண்ணலாமே. இந்த மாதிரி தமிழ் சினிமால நிறைய சீன் இருக்கு, நிறைய டைலாக்ஸ் இருக்குங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சம்சாரம் அது மின்சாரம் படத்துல வர டைலாக் என்னன்னா, அந்த டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணி, சிதம்பரம், மிஸ்டர் சிதம்பரம், என் வாக்க நான் காப்பாத்திட்டேன், உங்க வாக்க நீங்க எப்ப காப்பாத்த போறீங்க? அப்படியே வேதம் புதிதுக்கு வந்துட்டோம்னா, நான் கரையேறிட்டேன், நீங்க இன்னும் கரையேறலையே. தங்கச்சி கேக்குற கேள்வி, நான் தப்பு பண்ணி தப்ப திருத்திக்கிட்டேன், நீங்க எப்ப தப்ப திருத்தி கரையேற போறீங்க? இதெல்லாம் விஜய் செய்வார்னு நினைக்கிறீங்க? செய்யாம எங்க போயிட போறாரு? கண்டிப்பா செய்வாரு. வர எலெக்ஷன்ல ஒத்த எம்எல்ஏ மட்டும் ஜெயிச்சு மிச்சம் இருக்கிறதெல்லாம் டெபாசிட் வாங்காம போச்சுன்னு வைங்களேன், சட்டசபைக்கு போவார்னு நினைக்கிறீங்க? தனியா போயிருவாரா? கை தட்டுறதுக்கும் விசில் அடிக்கவும் ஆள் இல்லைன்னா தளபதி கக்கூஸ் பக்கமே போக மாட்டாரு. நீங்க கத்துனாதான் அவர் முக்குவாரு. அந்த அளவுக்கு உங்க விசிலுக்கும் கத்தலுக்கும் அடிக்டா இருக்காரு. அடுத்த தடவை தளபதி ஒரு இடத்துக்கு வரும்போது நீங்க மட்டும் கூட்டமா இல்லாம வெறிச்சோடி ஒரு சவுண்ட் இல்லாம விட்டுதான் பாருங்களேன். பின்னங்கால் பிடரில் அடிக்க துண்டக்கான துணியக்கான ஓடி பனையூர்லயே போய் படுத்துக்குவாரு. ஏன்னா தளபதிக்கு கேட்காது, சத்தமா பேசினாதான் கேட்கும். சத்தம் இல்லாம சைலண்டா இருந்துட்டா தளபதிக்கு சங்காயிடும். எல்லா சத்தமும் சத்தமாவே கேட்கும். அப்புறம் தளபதி பேசவே மாட்டாரு.
ஆனா அந்த வீடியோல அழகா பேசின அந்த தங்கத்துக்காகவும் அந்த தங்கத்துக்கு பெண் ஏன் அடிமையானாளுங்கிற புத்தகத்தை கொடுத்த அந்த தோழருக்கும் கொடுத்ததோட மட்டும் இல்லாம இந்த புத்தகங்களை எல்லாம் படிச்சு நீ உன்னோட படிப்பெல்லாம் அட்டகாசமா முடிச்சு உனக்கு ஓட்டு போடுற வயசு வரும்போது நீ எந்த கட்சின்னு செலக்ட் பண்ணு அப்படின்னு சொன்ன அந்த தோழருக்கு மிகப்பெரிய நன்றி. அந்த கிஃப்ட் என்னன்னா, பெரியார் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம், பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்தை நான் உனக்கு பரிசா கொடுக்க போறேன். இந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னா, பெண்கள் ஏன் இன்னும் அடிமையாவே இருக்காங்க, அவங்க மேல சுத்தி இருக்கிற சங்கிலி அருகணும்னா அவங்களுக்கு தேவை கல்விதான் அப்படிங்கறத பெரியார் சொல்லியிருப்பார். அதைத்தான் நானும் உனக்கு சொல்றேன். இப்பையில இருந்து 12வது முடிக்கிற வரைக்கும் ரோஷினி அற்புதமா படிக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு பிறகு உனக்கு ஓட்டு போடுற வயசு வந்ததுக்கு பிறகு நீயே ஒரு கட்சியை தேர்ந்தெடு. அப்ப இருக்கிற தெளிவுல நீ தேர்ந்தெடு, யாரு சரியா இருக்கா, யாரு நமக்கு செய்வா அப்படிங்கறத நீ தேர்ந்தெடு. பெண்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அரசியல் புரிதலும் முக்கியம். எப்பவுமே நாங்க நிறைய பேசுவோம், ஆனா நீங்க ரொம்ப அறிவுபூர்வமா பேசிருக்கீங்க தங்கம். நீங்க பேசுறது கேட்டு நான் பேசாம போயிட்டேன்னா எனவே பேசுவோம் எதுக்கு? நீங்களும் நிறைய பேசுங்க, பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.